ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்எல்வை டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, சூப்பர் டேஸ்டியான ஜீரக சம்பால மட்டன் பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் குக்கரில் குலையாமல் அடிப்பிடிக்காமல் எப்படி செய்யலான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஜீரக சம்பா ரைஸ் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டே ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுற டைமில் இந்த ரைஸை வந்து ஊற வச்சாலே சீக்கிரமாக ஊறிடும். நீங்கள் மட்டன் பிரியாணி பண்ண போகிறீங்கன்னா பாஸ்மதி ரைஸை விட ஜீரக சம்பா ரைஸ் தாங்க சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம குக்கரில் குலையாமல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். 2 அன்னாச்சிப்பூ, 4 கிராம்பு, பட்டை, ஏலக்காய் 4, கல்பாசி, 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி பவுடராக எடுத்துக்கலாம். இந்த மசாலாவை நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பிரியாணி இலை, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னி நிறமாகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. அதிகமாக கருக விட்டுறாதீங்க. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும். ரொம்ப வெங்காயம் கருகுச்சுன்னா பிரியாணியோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிரும். இந்த டைமில் 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 4 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ணும்போது பிரியாணியோட மணமும் சுவையும் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இப்போ 1/4 கப் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போது தயிர் வந்து மசாலா கூட நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு கிளறி விடுங்க. இன்றைக்கி நான் 1/2 kgயில் மட்டன் பிரியாணி பண்ணுறேன். மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த டைமில் நம்ம மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் கூட மசாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நான் 2 கிளாஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கேன். 1 கிளாஸ்க்கு வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி. அப்போ 2 கிளாஸ்க்கு வந்து மொத்தம் 3 கிளாஸ் தண்ணி தேவைப்படும் மொத்த பிரியாணி செய்கிறதுக்கு. அதில் நான் இப்போ மட்டன் வேக வைக்கிறதுக்காக 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை இப்போவே ஆட் பண்ணிடுறேன். பேலன்ஸ் 2 கிளாஸ் தண்ணியை நம்ம ரைஸ் வேக வைக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் நல்லா வெந்துடும். விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புதினா கொத்தமல்லியை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க 2 கிளாஸ் அளவுக்கு நான் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி 1 கிளாஸ் ரைஸ் வந்து நம்ம மட்டன் வேக வைக்கும் போதே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம பேலன்ஸ் 2 கிளாஸ் ரைஸை சேர்க்க போகிறோம். 1 கிளாஸ் ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி, அந்த ரேஷியோவில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாகவும் சேர்க்க வேண்டாம், கம்மியாகவும் சேர்க்க வேண்டாம். இந்த ரேஷியோவில் பண்ணும்போது பிரியாணி குலையவும் செய்யாது, அடிப்பிடிக்கவும் செய்யாது.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. 15 நிமிஷம் கழித்து நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. விசில் நல்லா தம் போனதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அடி பிடிக்கவும் இல்லை, பிரியாணி குலையவும் இல்லை பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிரியாணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.